அண்ணன் இருக்கார்ல, கே செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் ஒரு காலத்தில் அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனா ஒண்ணுங்க, ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம், ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா, சுயநல கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது. சரி, ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில், இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? 3% மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. நீதி கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற இன்றைய திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 3% இல்ல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே, அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி, பணம், அதிகாரம் எல்லாமே. அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான். இதுதான் இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை. திமுகவிற்கு குறிப்பா அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணா நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன, சர்வாதிகாரி ஆட்சினா என்னன்னே தெரியல. ஒரு தவறு நடந்தா தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு தீர விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக முறையில தான், அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான். ஆனா சர்வாதிகார ஆட்சியில தான் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டால் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதும், உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுத்துறதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும். சிஎம் சார், நீங்க சர்வாதிகாரிலாம் மாறலாம் தேவையில்லை, நீங்க சர்வாதிகாரியா தான் இருக்கீங்க. தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க. ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ, இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க. இப்ப சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க. அதுல ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க. அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பெல்லாம் நான் சொல்றேன். சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம். அவங்க யார் தெரியுமா? இப்ப தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க 3 பேர். அதுல முதல் இடத்துல இருந்தாங்க. சிஎம் அவர்களே, நீங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையா இருந்தா, அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை நீங்க அப்பாயின்ட் பண்ணிருக்கணும். அதை தவறிட்டீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? சரியா படிக்கல, சரியா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு? இம்போசிஷன் எழுத சொல்லுவார். அது மாதிரி 4.5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கார். அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல? நம்ம தலைவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல ஆட்சி எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்போவாச்சும் பார்த்து கத்துக்கங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம். நம்ம பாஜக, பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி? இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க. எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி, சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது ஒரு கூட்டு குடும்பம். அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி. அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம். இறுதியா ஒண்ணு மக்களை கேட்டுக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா, இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா? யார் வேண்டும்? ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா, இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா? ஆட்சி பண்றப்ப போட்டோ ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா,
இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வீசும் புயலை வேலி போல யாராலையும் முடியாது. அது மாதிரி நம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.